Hello everyone, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் வணிகவியல். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு 11th காமர்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 வணிகவியல் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்து 90 மார்க் தான் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 21 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலே வினா எண் 30 கட்டாயமாக விடையளிக்கணும். 7 × 2 14. இதில் பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன, அதே மாதிரி தனியார் வணிகர் என்று அழைக்கப்படுவர் யார், அதே மாதிரி வணிக வங்கி பொருள் தருக, கைபேசி வங்கியியல் பற்றி சுருக்கமாக விளக்குக, தனி உரிமைகளின் 2 நன்மைகளை கூறு, குறிப்பு வரைக, ஒரு நபர் ஒரு வாக்கு, அதே மாதிரி வணிப சமநிலை என்றால் என்ன, சட்ட ரீதியான பிரதிகள் என்பவர் யார், அதே மாதிரி டிவிஎஸ் நிறுவனம் ஐரோப்பிய நாடுகளுக்கு மோட்டார் பைக்களை விற்பனை எவ்வகை வியாபாரத்திற்கு எடுத்துக்காட்டு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7/3/21. பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள், குறிப்பு வரைக, தொழில் சிறப்பு தொழில், அதே மாதிரி கூட்டாமை இலக்கணம், அரசு நிறுவனம் என்றால் என்ன, தொழில்துறை கூட்டுறவு குறிப்பு வரைக. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் 7/5/25. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வணிகத்தின் பல்வேறு வணிக தடைகளை வரி, ஒப்பந்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடு, வணிகத்தின் சிறப்பியல்புகளை வரி, கூட்டாளிகளின் உரிமைகளை வரி, ஏற்றுமதி வணிகத்தில் பயன்படுத்தப்படும் ஆவணங்கள் பற்றி விளக்கி எழுதுக, பன்னாட்டு நிறுவனத்தின் தீமைகள், ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை விரிவாக வகைப்படுத்துக, காப்பீட்டின் கோட்பாடுகள், குறிப்பு வரைக. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் உள்நாட்டு வியாபாரத்தோட இயல்புகள் நல்லா படிச்சுக்கோங்க. நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை என்றால் என்ன, அதன் நன்மைகள் யாவை, இழப்பீடு என்றால் என்ன, பல்வேறு வகையான இழப்பீடுகள் யாவை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் காமர்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.